நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு உணவு ரெடி பண்ணுவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா குப்பை தொட்டில கொட்டுவோம். அப்படி கொட்டவே நாங்க மறுபடியும் இந்த வயிற்றுலயே கொட்டலாம். எப்படின்னா ஒரு சைட் டிஷ்ஷா, இல்ல ஒரு டிஷ்ஷா, இல்ல ஒரு வேற ஏதாவது ஸ்நாக்ஸா அப்படி மாத்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. நம்பி வந்தேன். வணக்கம்மா. வணக்கம் சார். அது மாதிரி என்ன சார் இது? என்னன்னா கொஞ்சம் மாடர்னா இருக்கலாமேன்ட்டு இது கட்டிட்டு வந்துட்டோமா. குளிச்சுட்டு அரைக்குறையா வந்த மாதிரி இருக்கு சார். முதல்ல அதை ரிமூவ் பண்ணுங்க சார். அப்புறம் உங்க இஷ்டம். அவங்க தான் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இது நல்லா இருக்காமா? நல்லாதான் இருக்கு. அது என்ன சார் காத்து போட்டு நீங்க போட்டா அப்ப கரெக்ட். நாங்க இப்படி கீச்சு போட்டா மட்டும் கீஞ்ச துணி. இவங்க போட்டு வருவாங்களா இது மாதிரி எல்லாம் நம்ம பாப்போமா? அப்ப ஜென்ஸ் போட்டா மட்டும் இலக்காரமா பாப்பீங்களா? அதுக்குதாங்க நம்மளும் இது மாதிரி போடுவோம். இருங்க சார், லேடிஸ்க்கு அழகா இருக்கும். இங்க என்ன இருக்குன்னு போட்டுருக்கீங்க. அததான் கேக்குறேன். நாங்க போற ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாத்தையும் லேடிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்மளும் இது மாதிரி கிழிஞ்ச துணிய தச்சு போடுவோம். பார்த்தா டிசைன் சொல்லுவோம். ஏமா நீ சமைக்குதுன்னு வந்த அந்த வேலையை பாரு. என்ன ஃபுட் இது சார்? இப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்க நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம பசங்க இல்லமா, அவங்க ஏமா குழப்பற நீ? பசங்க எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா, இப்ப டிஃபன் கொடுத்தோம்னா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வேஸ்ட் பண்ற ஃபுட்டை நம்ம என்ன மாத்த முடியும்? சரி, என்ன ஃபுட் கொடுத்தமிச்சு வேஸ்ட் பண்ணாங்கன்றீங்க? உப்புமா கொடுத்த அப்புறம் வச்சுங்களா, அந்த உப்புமா அப்படியே வேஸ்ட் ஆகி உப்புமா. ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேமா. நெய் உப்புமா, சேமியா உப்புமா, ரவை உப்புமா, அரிசி உப்புமா, இட்லி உப்புமா, நீ எந்த உப்புமா சொல்ற? ரவை உப்புமா தான். அப்படி போட்டு பாத்தியா? எவ்வளவு தெளிவா கேட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ரவை உப்புமாலே நம்ம எல்லாமே பண்ணலாம் சார். இதே பாத்தீங்கன்னா குலோப் ஜாமா கூட மாத்த முடியும், ஒரு ஸ்வீட்டா கூட மாத்த முடியும். அந்த எல்லாம் எனக்கு வேணாம். வீணா போன உப்புமா அதை மட்டும் தெளிவா சரிம்மா. நம்ம இப்ப ஸ்டவ் பத்த வச்சுப்போம். ஸ்டவ் இது நான் மறந்துட்டேங்க. ஓகேம்மா, பத்த வச்சுக்கோ. எரியுமா? அந்த இது தெரியும். ஓகே ஓகே ஓகேம்மா. விசிறி போடி என்னன்னாலும் கடாய் வச்சிடுறோம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஓகேம்மா. ஹீட் ஆயிட்டு பிறகு பண்ணா நம்ம இப்ப ரவையை பொரிச்சிடுவோம். எதுமா பொரிக்கணுமா? சாரி, வறுத்துருவோம். ஓகேம்மா. நான் உனக்கு கேக்குறேன், இந்த ஃபுட் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு டியூரேஷன் வரும்னு சொல்ல முடியுமாமா? சார் நம்ம டைம்க்கு ஏத்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல முடியலாம், 5 நிமிஷத்துல முடிஞ்சிடலாம். அப்படின்றது என்னன்னா நம்ம போடுற அரிசி இந்த ரவையை பொறுத்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ போட்டா டைம் கம்மியாகும். நான் கூட குக்கு மாதிரியே பேசுறேன் இல்லங்க. எப்படி சார் இதெல்லாம் போடுது? நீங்க எங்ககிட்ட வந்துடாதீங்க சார் ப்ளீஸ். ஓகே, இப்ப ரவையை வறுத்துக்கிறோம். ஓகே. பொன் முருவலா அத சொல்லுவாங்கல்ல, பொன் முருவலா. அது முருவல் வேறையா? பொன் வறுவலா? முருவல் இல்லைங்க, பொன் வறுவலா ரவை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிம்ல வச்சிடணும் கொஞ்சம். என்ன சிம்? ஃபர்ஸ்ட் சிம்மா ரெண்டாவது சிம்மா? அனல் கம்மி பண்ணிக்கணும்னு சொன்னோம். ஓஹோ, அந்த சிம்மா? நானு செல்போன் சிம் நினைச்சேங்க. பொரிக்கிற வரலும் நம்ம ஏன்னா ரவை வந்து தீஞ்சிற மாதிரி ஆயிடுச்சுன்னா யாருக்கும் யூஸ் இல்லாம போயிடும். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். இதுக்கு என்ன எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை சார். இது அப்படியே பண்ணிடுறோம். எண்ணெய் இதுக்கு ஏன் இப்படி நம்ம வறுக்கிறோம்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாயிடும் வறுக்கும் போது. அதுக்காக தான். அதே மாதிரி பச்சை வாசனையும் வரக்கூடாது இல்லையா, அதனால நம்ம வறுத்துக்கிறோம். ஓ, விஷயம் இருக்குங்க. ரவை வறுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது பச்சை வாசனை வரும், பசங்களுக்கு ஆகாதுன்றதுனாலயும் எண்ணெய் கொஞ்சம் குறைவா பயன்படுத்த முடியும்ன்றதும். அதே மாதிரி உப்புமா செய்யும் போது தண்ணியில கொதிக்க வைக்கும் போதே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இது சூடாயிடுது இல்லையா, அப்ப வெந்துடும். இந்த 3 வித பெனிஃபிட்டும் இதுல இருக்கு. நீ கலர்றதுல நான் பேசுறது கூட கேட்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கை விட்டுட்டோம்னா அதுவும் அடி பிடிச்சிடும். யாரையும் நான் கை விடுறது இல்லம்மா. இல்லம்மா, கை பிடிச்சி மலை மேல ஏற்றும் போது நான் யாரையும் கை விடுறது இல்லைன்னு. ஓகே, ரைட்டு. உங்களை பேரு இன்னும் ஜாகல சார். சந்தோஷமா. கிசு இன்னும் வரல சார். உங்களை பத்தி வர வச்சிடாதீங்கம்மா. ரைட். ரவைய வந்து வறுத்து எனக்கு ஒரு என்னது ஆசை இருக்கு. ஏன்பா தம்பிங்களா, நான் வரல. இல்ல அன்பு அப்படி சொல்லுமா. அன்புன்னு சொல்லு. அது இங்கிலீஷ்ல சொன்னாலே தப்பாதான் போயிடும். நான் சமைக்க வந்திருக்கேன், என்ன போட்டு கிண்டுறாங்கப்பா சாமி. இப்ப பொரிச்ச இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. சிம்ல தான் இருக்கா? ஓகே, சிம்ல தான் இருக்கு. வறுத்து எடுத்தாச்சு. ஓகே, நம்ம பவுல்ல மாத்திப்போம். ஓகேமா, வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏண்டா இந்த வர்த்தகத்துக்கு ஒரு சூப்பரா அப்படின்னாதீங்க. இங்க நின்று இதெல்லாம் பேசுனாங்க, எங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே என்ன பண்றோம், நம்ம அதே தவா வச்சுட்டோம். கொஞ்சம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஆயில் ஊத்திக்கிறோம். ஆவியா? ஆயில் தேவைப்படுற ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
ரீபண்ட் ஆயில் தான் போடணும்னு கிடையாது. நம்ம கடலை பண்ணலாம், பாம் ஆயில், ரீபண்ட் ஆயில், உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ அந்த ஆயில் எனர்ஜியா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ரீபண்ட் ஆயில் இருக்கு, அது போட்டு வீட்ல இருக்கிற பொருள் வச்சு தான் பண்றோம். அதெல்லாம் நிறைய எல்லாம் போடல, கம்மியா தான் போட்டு. ஓகே ரைட்மா, போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன, இது சிம் தான் இருக்கணுமா இல்ல ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்கலாமா? கொஞ்சம் ஏத்திக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதுவும் எண்ணெய் கொதிக்கும் இல்லமா? கொதிக்கும் இல்லமா? கொதிக்கணும். எண்ணெய் கொதிச்ச பிறகு எல்லாருமே கடுகு போடுவாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வடைக்கு எப்பவுமே நார்மலாவே வெங்காயம் போடுவோம், இஞ்சி போடுவோம். இப்ப நான் இஞ்சி போடல, மிளகு போடுவோம். மிளகு நான் இப்ப சேர்த்துக்கணும்னா நீங்க மிளகு போட்டு. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து மிளகு காரம் பிடிக்காதுன்றதுனால மிளகு சேர்க்கறது இல்ல. குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகு நல்லா தூள் பண்ணி போடுங்க, அப்ப சாப்பிடுவாங்க. அந்த நீங்க பொங்கல்ல கூட பார்க்கலாம், முழு மிளகா தான் துப்பிடும் குழந்தைங்க. அதுக்கு இதை சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றது கூடுதலான தகவலா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடுகு போடும்போது கொஞ்சம் தள்ளி நிக்கணும். இவங்க மூஞ்சி வேணா அங்க காட்ட சொல்லிட்டு நம்ம இப்படி நிக்கணும். மேல பட்டாருன்னா டேமேஜ் ஆயிடும்ல, அதனால சொல்றேங்க. இங்கேயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கு சார், அங்க என்ன சார் இருக்கு? அது கரெக்ட் தான், ஃபுல் டேமேஜ் மூஞ்சி. எண்ணெயிலே விட்டுட்டோமா மூஞ்ச நல்லா வருமா? எண்ணெய் பொரிச்சு எடுக்கிற போல இருக்க. எண்ணெய் பொரிஞ்சாச்சு, போட்டுருவோம். இல்லம்மா வரலையா? பொரிச்சாச்சு என்ன? அப்படியா சார்? ஹீட் ஆயிடுச்சு, நீங்க பாருங்க. கையை நீ விட்டா அழுத்தியே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது எண்ணெய் வந்து ஒரே ஒரு கடுகு போடுங்க, பொரியாது பாருங்க. ஒரே ஒண்ணு வரலப்ப அந்த சவுண்ட் வருது பாருங்க சார். நாங்களாம் பார்த்தாலே சொல்லிடுவோம். புரியுது இல்லையா சார்? ஓகேமா. கடுகு போட்டாச்சு. ஒரு கை அளவுன்னா இவ்வளவு பெரிய கை அளவுல கொஞ்சம் எவ்வளவு கிராமோ அதுக்கேத்த மாதிரி கடுகு. கை அளவு அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க கையா, இதுக்காக என் கையை போய் ஒவ்வொரு வீட்லயும் போட்டு வர முடியும்? அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க கையளவு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் போட்டுங்க. எவ்வளவு கிராம் ரவையோ அதுக்கேற்ற மாதிரி கடுகு. அதுல கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இருக்கு, இந்த அம்மா சொல்ல மறந்துட்டாங்க, நான் சொல்றேன். உளுத்தம் பருப்பு இருக்கதானே சார் செய்யும். நீங்க அது எக்ஸ்ட்ரா வர சொல்லணுமா? நான் ஒரு கடையில போய் வெறும் கடுகுன்னு கேட்டா கடுகு உளுத்தம் பருப்புன்னு கேளுங்க. உளுத்தம் பருப்பு சேர்க்கணும்ல, அதான் சொன்னேன், அதை சேர்த்துதான் இருக்கும். ஓகேமா. இதுக்கப்புறம் என்ன போடுறதுல கொஞ்சம் பொரிட்டு சார். பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு. நான் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரியுங்க. ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி. எப்படி சாரி மஸ்டர்ட். முதல்ல கடுகுறதுக்கு மஸ்டர்ட். ஜோரே இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு, பரவாயில்ல. இப்ப இது நல்ல ஹீட் ஆகுனாங்க. நீங்க வந்து சமையல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு உடனே போட்டாங்கன்னு நாங்க டியூரேஷனுக்காக டக்குன்னு கூட பண்ணிடுவோம். இதை நல்லா வந்து எண்ணெய் ஹீட் ஆகணும், கடுகு பொரியணும். அது பொரிஞ்ச அப்புறம், ஏன்னா கடுகும் அதே மாதிரி தன்மை கொண்டு தான் கொஞ்சம் கசப்பானது, அது பொரிஞ்ச அப்புறம் தான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அது நல்லா ஹீட் ஆன அப்புறம் வெங்காயம் வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகாவும் வதக்கி எடுக்கணும். கருப்பா வர அளவுக்கு பண்ணிடாதீங்க. அதுவும் பொன் உருவலா, பொன் திருவலா, ஏதோ பொன் நிறமா வருவல், பொன் வருவலா வர அளவுக்கு லைட்டா அதையும் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு என்ன, அதையும் பண்ணணும்னா ஆமா, அது இது கூட அதையும் பண்ணணும்னு இன்க்ளூட், இந்த கடுகு கூடயே அதையும் போட்டு பண்ணணும் அப்படின்னு. வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். அவ்வளவுதான். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஓகே, என்ன பண்றோம்னா நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, விடுங்க போலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறோம். வெங்காயம் பச்சை மிளகாய். ஓகே, வெரி குட். வெங்காயம் மிளகாய் இருங்க, ஒரு நிமிஷம் இருமா. இங்க ஏதோ கறிக்கு அந்த துணி கிணி எதுனா இருக்கா? இருக்கா? இருந்தா குடுமா. என்னமா இருக்கு? இருமா, நான் எத்தனை இந்த துண்டு எடுத்துன்னு வரேன். இருமா இருமா. போடக்கூடாதுமா, தெரியும். கொஞ்சம் தள்ளிக்குமா நீ. அதுக்கு அடைய மாட்டேன். இது மட்டும் எடுமா. நண்பர்களே, உங்களுக்கு தெரியலன்னா இந்த கேமரால காட்டுறேன் பாருங்க. இவங்க போட்டு வதக்கி போய் உங்க கேமரால தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரைட். இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஆனா முதல்ல வந்தவனே எனக்கு சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இப்ப மறந்துட்டாங்க. வந்தவனு சொன்னாங்க கருவேப்பிலை போடல சார். அதுதான் மெயின் சார். மெயின் போய் தானே நீ விட்டுட்ட. கருவேப்பிலை ஸ்பெஷல் சார். முடி வளரும். முடி வளர்றது இல்லாம கருமையாக்கும் சார். கருமையாக்கும் சார். எருமை கருமை வருங்க போட்டா அப்படின்னாங்க. சோ கருவேப்பிலையே நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டு புள்ளைய தூக்கி போட்டுறாதீங்க, கருவேப்பிலை தான் போடணும். அதுல நல்லா அது ரெண்டுமே பொன்னிறமா பொரியுது. ஓகேமா. என்ன பண்றோம்னா தண்ணி ஊத்திக்கிறோம். ஐயோ, கப்பலவே எண்ணெயில தண்ணியா? ஆமா சார்.
ரவை அப்பதான் நமக்கு பிடிக்கிறதுக்கு வாசமா இருக்கும். ஏமா ரவை போட்டுதான் தண்ணி ஊத்தணும், நீ இதுல தண்ணி ஊத்தினா வெடிக்குமா? சார் எப்படி சார் வெடிக்க எல்லாம் பொரிஞ்சிச்சு சார். அப்படின்னா தண்ணி எண்ணெயில தண்ணி பட்டாவே வெடிக்கும். அதெல்லாம் சமைக்க பிளான் பண்ணியா இல்ல காலி பண்ண ஆள் ஒரு கப்பு தண்ணி நீ ஊத்திக்குமா? நான் வரல இந்த விளையாட்டுக்கு. தண்ணி ஆக தரையிருமா? சார் தேங்க்யூ சார். இப்ப நல்லா பொரிஞ்சாச்சு. இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோம். எவ்வளவு நாள் ஊத்த? 2 கப்பு ஊத்துனே ஒண்ணுமே ஆகலங்க. ஆகாது சார், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஸ்டவ் பத்த வச்சிருக்கேன். ஆமாப்பா பத்த வச்சிருக்காங்க. நான் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. தண்ணி கொஞ்சம் சமையல் தெரிஞ்சிருக்கு ஷெஃப்க்கு. சார் தண்ணிய கொதிக்கணும். இப்ப தண்ணியும் கொதிக்கணும் சார். தண்ணி கொதிக்கணும். அது பாட்டு போய் நீ எது கலந்து இருக்கு இப்போ? அதாவது சும்மா நிக்கிறமே இந்த ஓரமா ஒட்டி இருக்கும், அதெல்லாம் ஈவன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட வந்து எல்லா உணவுக்கும் தேவையான முக்கியமான பொருள் இருக்கு. என்ன வேணா நீங்க என்னத்தை வேணா பண்ணுங்க. உப்மா, பொங்கல், பூரி, தோசை, இட்லி, வடை, சட்னி, சாம்பார், புதினா சட்னி, என்ன ஸ்வீட்டா கூட செய்யுங்க. உப்பு இல்லைன்னா வேலை ஆகாது. அதனால சால்ட் போட்டுப்போம். எவ்வளவு கரண்டி அளவு எடுத்து போடுங்க. அதுவும் தேவை அளவுதான். தேவை அளவு உப்பு போடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே உப்பு. அதாவது ஸ்வீட்டே நமக்கு வெளியே தெரியும்னா கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்தாதான் வரும். இப்ப உப்பையும் போட்டு அவங்க பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் போது பெண்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன். இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்குள்ள வீட்டுல பாத்திரம் இருந்தா கழுவிட்டுவாங்க. சும்மா இங்க வச்சு கணக்கு பண்ணாதீங்க. புடிச்சங்கிட்ட நான் தான் சமைச்சிட்டு இருக்கோம்ல, போய் பாத்திரம் கழுவிட்டு ஏமாத்தி வச்சிருக்கோம். நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது இவ்வளவு நேரம் ஒன்னாவது உட்காரீங்க. நாங்க வேலைக்கு போகணும் நாங்க சொன்னோமா? அப்ப எப்படி சண்டை ப்ரோக்ராமா முடிஞ்சிட போகுது. கொதிக்குது வேற பக்கத்துல இருக்கு, பயமா. தண்ணி கொதிக்க வந்துச்சு பாருங்க. நல்லா தண்ணி கொதிக்குது. ஓகேமா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வறுத்தி வச்சதாவே கொட்டிடும் இதுல. அதுவும் ஒரேடியா கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டணும். நம்ம கொஞ்சம் கொட்டணும். கொட்டுங்க சார், சும்மா தான் நிக்கிறீங்க. கம்மியா பொறுமையா. வெரி குட். நல்ல கலரமா நீ. சூப்பர் சார். இப்படிதான். இதுவும் நம்ம விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா? அதனாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு. நல்ல ஸ்மெல் வருதுப்பா, உண்மையிலே சூப்பரா வருதுப்பா. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்க ஏதாவது போட்டா? வடைக்கெல்லாம் தேவையில்லையா? அதே புருஷன் மளிகைல எதனா வாங்கிட்டு வரலாம் மட்டும் சண்டை போடுவீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருந்தா வேணான்னுவீங்க. சார் நம்ம எப்ப பார்த்தாலும் மட்டன் செய்யறோம்ல, அதுக்கு அது ரொம்ப தேவை. அதனாலதான் சண்டை போட்டு அதை வாங்குறோம். ஓகே. மட்டன் செஞ்சுட்டாலும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு கொடுக்குறீங்க. சார் வீட்டுல எனக்கு பிடிச்சது அதான் சார். அப்படியாமா? மட்டன் சிக்கன் மத்தவங்க பைத்தியம் பிடிக்கும். சரி உனக்கு மட்டன் பிடிக்குமா? சார் என் வாய் வளருதுங்க. ஓகே. இப்ப வந்து என்னன்னா உண்மையிலேயே உப்மாவுடைய பக்குவம் வந்தாச்சு. இது எங்க அந்த துணி இல்லையா? திருப்பி நான் இதுக்கு நீங்க துணி கொடுக்கவே வேண்டாம், அதனால நான் துணி எடுக்கல. ரைட். இப்போ கேமரா நல்லா பாத்துக்குங்க. இப்போ உப்மாவுடைய எல்லாம் சேர்ந்த அப்புறம் உப்மா பக்காவா வந்திருக்குங்க. அந்த கடாயில ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்காங்க. ஓகே, குட் ஒன். ஓகே, ரைட், சூப்பர். இது வழக்கமா எல்லா வீட்லயும் செய்யக்கூடிய உப்மா. இதுக்காக இவ்வளவு பெரிய விளக்கம்னா உப்மா செய்யறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எப்படி நான் கத்துக்கிட்டேன்னா, இப்ப சூரிய வம்சம் படம் பார்த்திருப்பீங்களா? அது தேவன் மேடம் இட்லியை வந்து உப்மாவை மாத்தோம். ஆமா, நம்ம உப்மா வந்து வடையா மாத்திரும். ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ அதுதான் இவங்க சொல்ல வருது என்ன, உப்மா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி இருக்கிற உப்மால இருந்து இன்னொரு டிஷ் பண்ண போறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற பெண்களுக்கு பாவம் சமைக்க தெரியல அப்படின்றது, அவங்க படிப்பு வேலை அப்படி போறதுனால சமையலே மறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உப்மா செய்யறதே கஷ்டமா இருக்கும், ஏன்னா தெரியாது. ஆமா, அதனால ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய. ஈவினிங் வந்து நீங்க எல்லாம் ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப களைப்பா வருவாங்க. ஒரு டீ போட்டு கொடுக்கும்போது கூட இந்த வடை கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். செஞ்சுட்டாலும் அப்படின்னு நினைக்காதீங்க, செஞ்சு கொடுப்பாங்க. ஏங்க எல்லாரையும் ஒரு மாதிரி நீங்க சொல்லிடுங்க. அந்த உடனே நமக்கு உப்மா கூட வடைய எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லி எல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஓகே, உப்மா பதம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான அது அடையும் சுடல சார். ஒரு பனை வெல்லம் போடுறோம் இல்லையா, பனை வெல்லம் இல்ல பனைக்கல் குண்டு, இந்த மாதிரி வெல்லம் போட்டுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா
அது ஸ்வீட்டாவும் மாத்த முடியும். ஆறியாயிடும். சூப்பருங்க. ஸ்வீட்டாவும் பண்ண முடியும், காரமாவும் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. இதுல முடிஞ்சா ஆட் பண்ணக்கூடியது மிளகு தூள். குலோப் ஜாமுன் செய்ய முடியும். இப்படி பல ஃபுட் செய்ய முடியும். ஆனா நம்ம எல்லாத்தையும் செய்ய போறதுல இதுக்கப்புறம் செய்யக்கூடியது வடை. அந்த வடை எப்படி செய்யறாங்கன்றத பார்ப்போம். ஓகே, பண்ற பக்குவத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நசுங்கணும். சார் இருமா, நான் பாத்துறேன். சூடு சார் பாத்து வடை பிடிக்கிற அளவுக்கு வைக்குமா? ரவை வெந்துதான் பாக்கணும்ல. அதுதான் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்க, உண்மையிலேயே நல்லா வெந்திருக்கு. மாவா ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. நீங்க கொஞ்சம் குறைச்சே கூட வேக வச்சு எடுத்துங்க. இங்க வச்சிருங்க, டஸ்ட்பின் இங்க காணோம். ஓகே, இப்போ வடை செய்ய போறோம். என்ன சைஸ் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு ஆள் எத்தனை சாப்பிடுவாங்க? நிறைய கேட்பாங்க அப்படின்னா சின்ன சின்னதா செய்யுங்க. ஒரு 5 வச்சா சாப்பிடுற ஆசை இருக்கும். இல்லங்க எங்க வீட்டுக்கு வச்சு நீ சமைச்சாவே எனக்கு வேணாம் அப்படின்னு திட்ட ஒரு இருந்தா ஒண்ணு பெருசா செஞ்சு கொடுங்க. ஒண்ணு கொடுத்தாலும் நிம்மதியா தின்னுவாரு. குழந்தைங்க நிறைய கேட்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணலாம். இப்ப அடுத்ததான் நம்ம வடை பிடிக்கிறத பார்க்க போறோம். ஊத்துங்க. பெனாயிலா இது கடலை எண்ணெயா ஏதோ ஒரு ஆயில். ஓகே, ரைட். இது இவ்வளவு எண்ணெய் ஊத்த வேண்டியது இல்லன்னு முதல்லயே சொன்னாங்க. ஃப்ரை பண்ற அளவுக்கு கூட பாருங்களேன். வடைக்கெல்லாம் நம்ம ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி அதுல உள்ள போய் குளிச்சுட்டு வரல வடை, அந்த மாதிரிலாம் குளிக்க தேவையில்லை. இது வெறும் உடம்பு தேய்ச்சிக்கிற மாதிரி. மீன் எல்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி எண்ணெய் மட்டும் அதுல இருந்தா போதும். அது மேல வச்சு எடுத்துட்டா போதும். சும்மா திருப்பி போடணும், அவ்வளவுதான். நீங்க இந்த மெது வடை, மசால் வடை மாதிரி இந்த அதான் ஏரிக்குள்ள குழந்தைய தூக்கி போட்டா வச்சு ஏரிக்குள்ள எதையாவது தூக்கி போட்டா மாதிரி உள்ள போய் உக்காந்து அந்த வடை மேல எந்திரிக்க வேண்டியதே இல்லை. கல்ல எண்ணெய் தேய்க்கிற மாதிரி லைட்டா எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்ப அதுதான் பண்ண போறாங்க, பாப்போம். பசங்க காரப்பொடி எல்லாம் போட்டு போனாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. காரப்பொடி மீன் இல்ல, அதாவது மிளகாத்தூள் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காரம் இல்லாம பண்றதால நம்ம இப்படி கொடுக்குறோம். சேர்த்துக்கணும்னு நினைச்சாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, ரைட்மா. கொஞ்சம் ஆறட்டுங்க. அதனாலதான் என் வாயை கலர்றாங்களா சொன்னாங்க பத்தியா. கொஞ்சம் ஆறட்டுங்கன்னு. ஆமாமா, அதனாலதான் கூட பேசிருந்தேன். வடை பிடிக்க கொஞ்சம் ஆறணும்ல அப்படின்ட்டு. ஓகே, சூடு கொஞ்சம் இல்ல இல்லம்மா. வெரி குட். சூடு இல்லைன்னா சொல்லு, கம்பி வச்சு நான் ஈத்துறேன். இவ்வளவுதான் சார் நம்ம போட போறோம். ஓகே, இவ்வளவுதான் போட போறோம். ரைட்டுமா, அவ்வளவுதாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி போடுமா. ஒரு 4 இருக்கு, இடம் இருக்கு உள்ள. அதோ இடம் இருக்கா? இருக்குமா, 4த்துக்கு இடம் இருக்கு. இந்த உரம் அந்த உரம் போடுங்க. நீ அடுத்தது பிடிச்சி இது வீணா போயிடும் போல இருக்கு. இது கருப்பாய்க்கு வெளியே பார்க்க போல இருக்க. சட்டு புட்டுன்னு பிடிமா. பரவாயில்ல. இது மாதிரி இருந்தா குழந்தைங்க கண்டிப்பா ஒரு 4வது 5வது சாப்பிடும். ஒரு 100 கிராம்ல இருந்து ஒரு 150 கிராம் போட்டீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 வடைகள் வரும். இந்த சைஸ்ல இருந்தா கண்டிப்பா வரும் சார். ஓகே, அதுதான் நானும் சொன்னேன். ஓகேவா? இந்த வடைய இன்னொன்னு பிடிக்க டைம் இல்லையோ? போதுமா? இல்ல சார், எல்லாமே சேர்ந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால உடையாம இருக்கணும். இப்போ இதுதாங்க உப்புமா கலரி. உப்புமாவை எடுத்து வெளியே வச்சு அதை ஒரு பக்குவமா பண்ணி. ஏன் உப்புமாவை பக்குவமா பண்ணோம்னா அப்பதான் பிடிக்க முடியும். இல்லைன்னா உதிரியா இருக்கும். அங்கங்க இழுத்து செய்ய முடியாது. ஓரளவு பக்குவம் வந்தப்புறம் குடிச்சிட்டு இது மாதிரி கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அது மேல இதை போட்டீங்கன்னா வேகம். அப்ப திருப்பி அதை போடணும். ஓகேங்களா? அப்படி ஃப்ரை பண்ணீங்கன்னா வடை பார்க்கும் போது அது உப்புமாவே குழந்தைக்கு தெரியாது. மம்மி ஏதோ புதுசா செஞ்சாங்க அப்படின்ற ஒரு ஆசையோட ஸ்நாக்ஸா கொடுக்க முடியும். நம்ம உப்புமா சாப்பிடுற டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்றோம். உப்புமா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது நிச்சயமா இது பார்க்கும் போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால விரும்பி சாப்பிடும். நமக்கும் உப்புமா கீழே கொட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. குழந்தைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். புருஷன் பணத்தையும் மிச்சம் பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா அவர் பாவம் கஷ்டப்பட்டு ரவை இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. இவங்க பாட்டு திருட்டு மீதியை கொட்டினாங்கன்னா அந்த மனுஷன் எங்க போவார். அதனால பணமும் மிச்சம் பண்ண முடியும், நேரம் மெயினா சேவ் ஆகும். நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா உப்புமா ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச ஒரு உணவு. அந்த உணவுக்கான டைம் ஒரு டியூரேஷன்ல முடிஞ்சிருக்கும். அது வீணாகாம பண்ணும்போது இன்னும் கம்மியாயிடும். ஏன்னா அந்த உப்புமா செய்யற வரைக்கும் அந்த டைம் விட்டுருங்க. அது காலைல டிஃபனுக்கோ இல்ல எப்ப செய்றீங்களோ அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது மேக் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப கம்மி நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி சுவையான ஃபுட்டை, ஆரோக்கியமான ஃபுட்டை இதுல சேர்த்து தர முடியும். இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நிச்சயமா யூடியூப்ல நீங்களும் சொல்லுங்க. இல்ல சார் இது கூட இது போட்டா ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைக்கு நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும், பிளஸ் உடம்புக்கும் நல்லது அப்படின்ற பல விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க அதையும் சேர்த்து பார்த்து ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு இதுல ஸ்வீட் செய்ய தெரியும் அப்படின்னாங்க. இதுல பல விதமா செய்ய முடியும். ஆனா உங்களுக்கும் தோணும் இல்லையா,
இதை வந்து இன்னும் இப்படி பண்ணலாம் சார், நல்லா இருக்கும், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோ அல்லது செய்யலாம் ட்ரை பண்றவங்களோ கண்டிப்பா சொல்லுங்க, நிச்சயமா பண்ணுவோம். இப்போ இது உள்ள போட்டிருக்காங்க வடை ரெடிமா. கொஞ்சம் இப்ப போட்ட புது வடை ஒயிட் கலர்ல என்ன மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி கிராஸா காமிச்சிருமா, அப்புறம் நம்ம ரெடி பண்ணதை காமிப்போம். பாத்தீங்களா, இது வந்து வடை தயார் நிலைமையில இருக்குங்க. இப்ப இருக்கிற இந்த வடையை தான் நம்ம எடுத்து வச்சு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அம்மா தாயேன்னு நம்ம போகக்கூடாது, வீடு வீடா. நம்ம வீட்லயே வடை செய்யும் போது நம்ம ஏன் போக போறோம், நம்ம வீட்லயே எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவோம். ஓகே, வடையை எடுத்து வைங்கம்மா. அதுல எடுத்து வைங்கம்மா. நிறைய பிளேட்டை விட்டு வாரிடாது நீ. வெரி குட். எண்ணெய் நல்லா எடுத்துட்டு வைங்க. எண்ணெயை நல்லா எடுத்துட்டு வைக்கிறா, நல்லா எண்ணெய் அதுல வாடி. அதுதான் கிட்டதான் சொல்லணும், என்கிட்ட சொன்னா இருக்கா. ஓகே, எண்ணெயை நல்லா எடுத்துட்டு வைங்க. எண்ணெயே நிறைய இருக்காது, கடையில கொஞ்சம் தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க இது வந்து தவால கூட செய்யலாம், கடையில தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா நிறைய எண்ணெய் ஊத்துனாதான் நமக்கு தவா இப்படி வேணும், சாரி கடாய் இப்படி வேணும். தவான்றது இவ்வளவு எண்ணெய் நிறைய பிடிக்காது. சோ நீங்க அதுலயே செய்யலாம். இங்க கடாய் இருந்ததால இதுல செஞ்சாங்க, நீங்க தவால செய்ய முடியும். இப்போ மேக் பண்ணதை உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் எல்லாம் போயிட்டு வராதிங்க. க்ளோஸ் ஷாட் காட்டணும் இல்லையா வீடியோல, எப்படிதான் இருக்குன்னு இப்ப அதை காட்ட போறோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பொன் வறுவலா எல்லாமே வந்துருச்சு. ஓகே, சூப்பர். எடுத்து வைங்கம்மா இதுல. ஓகே, ரொம்ப கிறிஸ்பியா இருக்குமோ, சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் மீதி சொல்றேன். இதுக்கு நீங்க வந்து ஹோட்டல்ல போனாங்கன்னா பெரிய அமௌண்ட் சொல்லி தீட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா சொல்றேன், இப்பெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு பச்சை மிளகா இங்க ஒண்ணு, இந்த பக்கம் தக்காளி ஸ்லைஸ் போட்டு இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு வச்சுட்டு ஸ்பெஷல் ஃபார் மை தேட்டர் மை ஹோட்டல் அப்படின்னுவாங்க. நம்மளும் இனிச்சுட்டு நான் சாப்பிடுவோம். இது வீட்லயே செஞ்சு 4 பச்சை மிளகாவையும் 2 தக்காளி சைட்ல எடுத்து போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வடை தான். இதை டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த வடையை ஒண்ணு எடுத்து சாப்பிடலாமாமா? நம்பி சாப்பிடலாமா? கண்டிப்பா நல்லா இருக்கு சார். அம்மா கொதிக்குதுமா. அடா, ஆஹா, இதுல டேஸ்ட் நல்லா இருக்கு எப்படி சொல்ல முடியும், வாயில நாக்கு வெந்துட்டு இருக்கு. இருங்க சார், ஆறுன பிறகு சாப்பிட்டுக்கலாம். அதை நீ சொல்ல முதல்ல குடும்பம் போட்டுக்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வடையாக சாப்பிடணும். இது முறுக்கு மாதிரி இருக்குங்க உண்மையிலேயே. ரொம்ப ஒருவேளை இங்க மைக்ல கேக்குதா பாருங்க, நான் கடிக்கும் போது சவுண்ட் வரும் பாருங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே கிறிஸ்பியா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரவைய இந்த மாதிரி வடை வச்சா இந்த இவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். உண்மை டேஸ்டும் நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப காரமோ அல்லது எதுவுமே புதுசப்பு இல்லாமையோ இல்லை, ஒரு புது டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்ற காரணம் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோடைய டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாய்மா ரொம்ப நன்றி, நல்ல ஒரு ஃபுட்டை மேக் பண்ணி காமிச்சிங்க. இது மாதிரி நிறைய ஃபுட்டை வரும் வாரங்களை செஞ்சு காட்டணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்களா? ஏன்னா சிலிண்டர் நாங்க தானே வாங்கி போறோம், புருஷக்காரனுக்கு எவ்வளவு கஷ்டம், அதனால சொன்னேன். ஓகேமா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது ஃபுட்டு. உண்மையிலேயே சாப்பிட்ட ரொம்ப டேஸ்டியா இருந்தது. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் வரும் வாரங்கள்ல இன்னும் எனர்ஜிக்கா நான் செஞ்சு கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பேன். நேரில் கண்டிப்பா இதை எல்லாரும் தொடர்ந்து பார்க்கணும். வணக்கம். தேங்க்யூ. தொடர்ந்து ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும், நல்லதா இருந்தா சொன்னீங்கன்னா இதை ஊக்கப்படுத்தி இன்னும் அதிகப்படியா இப்படி எல்லாம் பண்ணலாம். இல்ல இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களை மாத்திக்கிட்டு நல்லபடியா பண்ணி எங்களுடைய உயர்வுக்கு நீங்க தான் ஒரு காரணம். அந்த காரணத்தை தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரமோ அல்லது அடுத்த சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கோவிந்தன் மற்றும் ஜாய்ஸ். தேங்க்யூ.